This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked in this video are purely used as examples. This video is not meant for advisory or recommendation purpose. வணக்கம், வெல்கம் டு aliceblue சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம MIS ஆர்டர்ஸ் அண்ட் கவர் ஆர்டர் பிராக்கெட் ஆர்டரோட இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப் டைமிங் ஆர்எம்எஸ் சைட்லேருந்து எப்போ நடக்குங்கிற இன்ஃபார்மேஷன் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எங்களை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஸோ இது முன்னாடி உள்ள எங்களோட வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ், இந்த ஆர்டர்ஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணுறங்கிற வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிக்கோம். ஸோ அதை திருப்பி நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் MIS ஆர்டர்ஸ் அண்ட் கவர் ஆர்டர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். MIS ஆர்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் சேம் டேயில் அந்த பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும். சேம் டே பொசிஷனை நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ண தவறினீங்கன்னா அதை ஆர்எம்எஸ் சைட்லேருந்து அந்த பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அந்த ஸ்கொயர் ஆஃப் ஆகிற டைம் அது எப்போ பிளாக் ஆகும், ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகும் இன்ஃபார்மேஷனான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட சார்ட் டைமிங்ஸ் MIS ஸ்கொயர் ஆஃபோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான செக்மெண்ட்ஸ் இருக்குது. செக்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டைப் இருக்குது. அண்ட் ப்ரீ ஆட்டோ எப்போ பிளாக் ஆகுங்கிற இன்ஃபார்மேஷனும் இருக்குது. அதே மாதிரி ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் எப்போ ஆகுங்கிற இன்ஃபார்மேஷனும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் NFO செக்மெண்ட்டில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் நீங்கள் MIS ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் 3/16 முன்னாடியே நீங்கள் ஆர்டர் உங்கள் சைட்லேருந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடணும். ஸ்கொயர் ஆஃப் பண்ண தவறுனீங்கன்னா 3/16 உங்களோட ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆயிரும். எங்கள் சைட்லேருந்து அந்த ஆர்டரை நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ண முடியாது. அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3/18 ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும் ஆர்எம்எஸ் சைட்லேருந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3/18 ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு பேஸ்ட் ஆன் த கிளைண்ட் வைஸ் ஆட்டோமேட்டிக்காக பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா NFO செக்மெண்ட்டில் BO இல்லைருந்து பேக்கெட் ஆர்டர் இல்லைன்னா கவர் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் 3/16 பிளாக் ஆயிரும். அதே மாதிரி ஸ்கொயர் ஆஃப் ஆகிறது பார்த்தீங்கன்னா 3/20 ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரன்சியில் நீங்கள் MIS ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 4/45 பிளாக் ஆயிரும். அதே மாதிரி ஸ்கொயர் ஆஃப் ஆகிறது பார்த்தீங்கன்னா 4/50 ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் MIS ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 3/17 முன்னாடி நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவீங்க. இல்லைனா 3/17 பிளாக் ஆயிரும். 3/21 ஸ்கொயர் ஆஃப் ஆக ஸ்டார்ட் ஆயிரும் எங்கள் சைட்லேருந்து. அதே மாதிரி பிராக்கெட் ஆர்டர் நீங்கள் கேஷ் செக்மெண்ட்டில் பிளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 3/17 முன்னாடி அதை நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவீங்க. இல்லைனா 3/17 பிளாக் ஆகிட்டு 3/23 ஸ்கொயர் ஆஃப் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா MCX செக்மெண்ட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா MIS ஆர்டர் பார்த்தீங்கன்னா டே லைட் சேவிங் டைம் பேஸ் படி பார்த்தீங்கன்னா 11/17 பிளாக் ஆகும். இல்லைனா 11/45 பிளாக் ஆகும். ஸ்கொயர் ஆஃப் ஆகிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 11/20 பிளாக் ஆகும், ஸ்கொயர் ஆஃப் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி இல்லைனா 11/48 பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் டைமிங். அதே மாதிரி பிராக்கெட் அண்ட் கவர் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா 11:20 இல்லைனா 11:50 ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது இந்த இன்ஃபார்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபார்மேஷனான வீடியோ தெரிஞ்சுக்கிட்டு எங்களை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது இன்ஃபார்மேஷனான வீடியோஸ் வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். ஸோ கன்ஃபார்மாக உங்களுக்கு அதே மாதிரியான இன்ஃபார்மேஷனான வீடியோ நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.